தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தார் என்றிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனை ஆட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்திற்கு அனுப்பி விட்டார். உங்க ஒண்ணுக்கு அடிக்க கூடாதுன்னு சொல்லு. சரியா கவனிங்க. ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்து விட்டு மற்ற பிள்ளைகளுக்கோ நன்கொடைகளை கொடுத்து உயிரோடு இருக்கும் பொழுதே, அவன் நல்ல பலசாலி இருக்கும் பொழுதே இடத்தை விட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நன்கொடை கொடுத்து அனுப்பி விட்டானா. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைகள் இருந்தோம். ஆனா எல்லா பிள்ளைகளுக்கும் நன்கொடைகளை கொடுத்து, ஏதோ ஒண்ணு கொடுத்து, போயிட்டு போங்கப்பா, இந்த இடத்துல வராதிங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உயிரோடு இருக்கிற நாளிலே அவர்களை அனுப்பி வைக்கிறான். அதே நேரத்துல தன் வாக்குத்தத்தமா தன்னுடைய மகனுக்கோ ஈசாக்குக்கோ தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுக்கிறார். கவனிக்கணும், தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொந்த பிள்ளைகளுக்கு சகல உரிமைகளையும் தேவன் கொடுக்கிறார். தேவன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கோ சகல உரிமைகளையும் கொடுக்கிறார். தேவனுடைய ஸ்தோத்திரம். உரிமை இல்லா பிள்ளைகள் உண்டு. இன்றைக்கு ஸ்தோத்திரம் 6ஆம் நடத்தத்தில் ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை காட்டினார். நீங்க கேட்டீங்களா? என்ன வெளிப்பாடு? ஒரு கன்வென்ஷன் நடந்தாலோ, ஒரு மிஷன் கூட்டம் நடந்தாலோ திரளான ஜனங்கள் வருவாங்க. ஏசப்பா எனக்கு விடுதலை வேணும், விடுதலை வேணும் சொல்லி கம்பேர் பண்ணுவாங்க. விடுதலை கிடைத்த பிறகு என்ன பண்ணுவாங்க? இந்த இயேசுவும் வேண்டாம், சபையும் வேண்டாம், மாஸ்டரும் வேண்டாம்னு சொல்லிட்டு உதறி விட்டு போவாங்க. கவனித்துக் கொள்ளுங்க ஸ்தோத்திரம். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை 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 பிச்சைன்னு கேட்பாங்க. பிச்சை கிட்டின பிறகு நீ யாரோ நான் யாரோ அவன் பேசாம வாங்கிட்டு போவான், அப்படித்தானே? பிறகு அவனுக்கு இந்த பிச்சை கொடுத்தவனுக்கும் பிச்சை வாங்கினவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கிறது மாதிரி இருக்காது, எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனா சோத்ரோ இதே போலதான் சிலர் தேவ சமூகத்தில் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு என்ன செய்யறாங்க? ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டு இயேசுவுக்கு ஒரு டாட்டா, சபைக்கு டாட்டா, பாஸ்டுக்கு ஒரு டாட்டா, அடுத்த பஞ்சம் வரும்போது பிச்சைக்கு வருவோம். அல்லேலூயா. எப்ப வரும்? அடுத்த பஞ்சம் வரும்போது பிச்சைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா உரிமையான பிள்ளைகள் அப்படி அல்ல. தேவனோடு உரிமை உள்ள பிள்ளைகளோ தேவ சமூகத்தில் நின்று என்ன பண்ணுவாங்க? தேவனை கட்டியாய் பிடித்து, கர்த்தரை கட்டியாய் பிடித்து, சபலை பற்றி இருந்து ஆண்டவரை ஆராதிப்பார்கள். இவங்கதான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். இதுதான் தேவ பிள்ளைகள். அப்போ அந்த தேவ பிள்ளைகள் தேவனை ஏற்றுக்கொண்ட பின்பு, தேவனுடைய நன்மை பெற்ற பின்பு, தேவ சமூகத்தில் உறுதியாயிருந்து கர்த்தரை என்ன செய்யணும்? நம்ம ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள். அந்த தேவ பிள்ளைகளுக்கோ சகலமும் தேவனுடைய சகல சொத்தும் சகல உரிமையும் சகல தேவனுடைய பவர் வரைக்கும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கே தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களுக்கு அதல்ல. ஆண்டவர் எனக்கு சொந்தாரும், எனக்கு விடுதலை தாரும், எனக்கு வாகனம் தாரும், எனக்கு ஒரு வீடு தாரும், இப்படி எல்லாம் அவங்களுடைய அந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கிற தேவைகளை அவர்கள் கேட்டு பெற்றுவிட்டு அவர்கள் போகிறாங்க. அப்போ தேவன் அவர்கள் கேட்டதை தேவன் கொடுக்கிறார். ஆனா இது ஒரு பிச்சைக்காரனுக்கு துல்லியமாய் கேட்டது கிடைத்தது ஓ அப்படின்னு போகிறவங்க பிச்சைக்காரனுக்கு துல்லியமாகவே காணப்படுகிறார்கள். கவனித்துக் கொள்ளுங்க. ஆனா தேவ பிள்ளைகள் அப்படி அல்ல. கர்த்தருடைய சகல அனுகிரகங்களுக்கும் அவருடைய வீட்டில் இருக்கிற சகல நன்மைகளுக்கும் தேவனுடைய பிள்ளையை நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். நீங்கள் சுதந்திரவாளிகள். அல்லேலூயா, அல்லேலூயா.
நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். இந்த ஈசாக்கை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் இவருக்கு தன்னுடைய தகப்பனுடைய சொத்து முழுமையாக ஈசாக்குக்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன? தேவனுடைய நல்ல கவனிக்கணும். முதலாவது ஸ்தோத்திரம், இவன் ஒரு வாக்கு தத்தத்தின் மகன். இந்த ஈசாக்கு என்பவர் தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் பிள்ளை. ஆபிரகாமுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்தது. 75வது வயதில் கர்த்தனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார். உனக்கு ஒரு குமாரனை நான் கொடுப்பேன் சொன்னார். தேவனுடைய பிள்ளையே, உன் சந்ததி மணலை போல பருகி பெருகி இருக்கும் என்று சொன்னார். உனக்குள்ளே அநேக ஜாதிகள் புறப்படும் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளையே, இதுல விசேஷம் என்னன்னு சொன்னா, இந்த ஆபிரகாமுக்கு தேவன் ஈசாக்கை வாக்கு தத்தத்தின் பிள்ளையாய் கொடுத்து இந்த ஈசாக்கு வாயிலாக தன்னுடைய சந்ததிகளை தேவன் பெருக பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளையே, தேவன் வாக்கு தத்தம் செய்த பையன் தான் இந்த ஈசாக்கு. இந்த ஈசாக்கை கர்த்தர் ஈசாக்கை ஆபிரகாம் நேசிப்பதற்கும் ஈசாக்கை ஆசீர்வதிப்பதற்கும் ஈசாக்குக்கு தனக்கு இருந்த சகலவற்றையும் அவன் ஈசாக்குக்கு கொடுப்பதற்கும் காரணம் என்னன்னா, தேவனுடைய ஸ்தோத்திரம், அவன் வாக்கு தத்தத்தின் பிள்ளை ஆனதுனாலே எல்லாவற்றையும் அவன் தன்னுடைய அந்த ஈசாக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தின் பிள்ளை. இரண்டாவதாக இந்த ஈசாக்குக்கு எல்லாவற்றையும் அவன் கொடுப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 22ஆம் அதிகாரத்துல வருவீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 2 முதல் வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுவாரு, நீ என்ன செய், உன் மகனை கூப்பிட்டு போய் நான் காண்பிக்கும் தேசத்திலே, நான் காண்பிக்கும் மலையிலே, நான் காண்பிக்கும் இடத்துல நீ போய் அவன் என்ன செய்ய பலி செலுத்த. வாசிக்கிறீங்களா? அப்பொழுது அவர் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாய் இருக்கிற ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரிய தேசத்துக்கு கொண்டு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகள் மேல் அவனை தகன பலி இடுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒன்றே ஏக குமார், ஒற்ற குமார், வாக்கு தத்தத்தின் பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். அப்ப வாக்கு தத்தத்தின் பிள்ளையே நீ என்ன செய்யணும்? நீ நேசிக்கிற உன்னுடைய பிள்ளையே, உன்னுடைய குமாரனே, நான் காண்பிக்கும் தேசத்திலே, நான் காண்பிக்கும் மலையில் ஒன்றிலே நீ அவனை தகன பலி இட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்ட ஆபிரகாம் தேவனுடைய பிள்ளை எவ்வளவுதான் இந்த உலகத்தை காட்டிலும் தன்னுடைய சொந்த மகனை நேசித்திருக்க கூடும். ஏன்னா வாக்கு தத்தத்தினால் கிடைத்தது பிள்ளை, இல்லாமல் வந்து கிடைத்தது 100வது வயதிலே கிடைத்த பிள்ளை, ஆண்டோடைய வார்த்தையின்படி கிடைத்த பிள்ளை. தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம். அப்படி இருக்க ஆண்டவர் அந்த ஆபிரகாம் இந்த உலகம் எல்லாவற்றை காட்டிலும் அதிகம் நேசித்தது தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை அவன் நேசித்திருக்க கூடும். அப்படி இருக்க அவன் எதை அதிகமாய் நேசித்தானோ, ஆபிரகாம் எதை அதிகமாய் நேசித்தானோ அதை தேவன் திரும்ப கேட்கிறார். அதை எனக்கு பலி செலுத்து என்று கேட்கிறார். இந்த பலி செலுத்து என்று கேட்கிற நேரத்திலே ஆபிரகாமுக்கு மறுமொழி சொல்வதற்கு வாய் இல்லை, வார்த்தை இல்லை. ஆகவே தான் ஆபிரகாம் என்ன பண்றான்னா, உடனே தன்னுடைய மகன் ஈசாக்கை கூப்பிடுகிறான், வேலைக்காரர்கள் என்பவரை கூப்பிடுகிறான், தன்னுடைய கழுதையை கூப்பிடுகிறான். கூப்பிட்டு அந்த ஈசாக்கை என்று பலி செலுத்துவதற்காக கொண்டு போகிறான். அந்த நேரத்துல ஈசாக்கை கூப்பிடுகிற நேரத்துல தன்னுடைய தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற, தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற, தன்னை பலி செலுத்துவதற்கென்று தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அழைக்கும் பொழுது சந்தோஷமா என்ன செய்கிறான்? தன்னுடைய அழைப்புக்கு இணங்குகிறான். முதலாவது ஆபிரகாம் பார்த்தது, அவன் ஒரு வாக்கு தத்தத்தின் பிள்ளை. வாக்கு தத்தத்தின் பிள்ளையாய் இருந்தும் தேவனுடைய பிள்ளையை கேட்கும் பொழுதோ அவன் சந்தோஷமாய் தன்னுடைய பிள்ளையை என்ன பண்றான்? அப்படி அழைக்கிறான். அழைக்கிற நேரத்துல பிள்ளை அப்பாவுடைய வார்த்தைக்கு இசைகிறது.
அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு பிள்ளையாக அவன் மாறுகிறான். இதை ஆபிரகாம் கவனிக்கிறான். அவனுடைய உள்ளம் உடைகிறது ஒரு பக்கம். ஆனா தேவனுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே தேவ கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய மகனை அழைக்கும் பொழுது அந்த அழைப்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் முக்கியம். அப்ப தேவனுடைய அழைப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை உடைய விருப்பம் நடக்கட்டும் என்று சொல்லி ஒரு சமர்ப்பணத்தை பார்க்கிறோம். இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் அடுத்ததாக பார்க்கும் பொழுது அடுத்ததாக ஆபிரகாமுடைய அழைப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, பரிசுத்த வேதாகமத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் தகன பலிகளுக்கு கட்டைகளை எடுத்து தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கு மேலே வைக்கிறார். தன்னுடைய கையில நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் புறப்பட்டு போறாங்க. இப்போ வேலைக்காரர்களை கழுதைகளை எங்க பண்றான்? வாகனத்தை ஒரு இடத்துல நிறுத்திட்டு இங்க இருங்கன்னு சொல்லி பார்க்கிறான். தேவன் காண்பித்ததான மலை ரொம்ப தூரத்துல நாம் பார்க்கிறான். ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்து விட்டு தன்னுடைய வேலைக்காரர்களை என்ன அந்த இடத்துல நிறுத்தி விட்டு தன்னுடைய கழுதையில நிறுத்திட்டு நீங்க இங்க இருங்க என்று சொல்லிட்டு தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு தன்னுடைய மகனை எரிக்கக்கூடிய அவருடைய சரீரத்தை எரிக்கக்கூடிய தேவைக்கு ஏற்ற விறகை பிளந்து கட்டி தன்னுடைய மகனுடைய தலைமையில வைத்து அவனை வச்சு சுமக்க வைத்து கொண்டு போகிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. இப்போ பாருங்க, இந்த நேரத்தில் என்ன பண்றான்? அந்த கீழ்ப்படிவை பார்க்கிறோம். அவனுடைய தலையில ஏற்றி கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஸ்தோத்திரம் அதற்கு சந்தோஷமாய் கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம். தகப்பனுடைய வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படிந்து நடக்கிறதை பார்க்கிறோம். தேவ வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து நடக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஸ்தோத்திரம் மறுபடியும் சொல்லுகிறேன். முதலாவது ஈசாக்குக்கு எல்லாவற்றையும் தகப்பனுடைய சுதந்திரத்தை தகப்பனுடைய அனுகிரகத்தை தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக் கொள்வதற்கான காரணம் அவர் ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் இருந்தார். இரண்டாவது அழைப்புக்கு இணைங்கிற ஒரு பிள்ளையாய் இருந்தார். மூன்று அவன் கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னாலும் தகப்பன் என்ன சொன்னாலும் அதை ஒரு மறுப்பு இல்லாதபடி ஒரு மாற்றம் இல்லாதபடி அப்படியே அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இதுதான் தேவன், பரலோகத்தின் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஈசாக்கு தகப்பனுக்கு எப்படி தகப்பனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறான், எப்படி தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், அவனுடைய குணம் அதிசயங்கள் என்ன, அந்த தகப்பனின் இருதயத்தின் நினைவுகளை, இருதயத்தின் வேண்டுதலை, இருதயத்தில் இருக்கிற சிந்தைகளை, தகப்பனுடைய மனசை புரிந்து அதை அதன்படி ஜீவிக்கிற ஒரு மகனாய் இருக்கிறானா என்பதை என் தேவன், பரலோகத்தின் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உண்மையிலே ஸ்தோத்திரம், நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இருந்தாலும் நம்முடைய தேவனுடைய விருப்பம் என்ன, தேவ சித்தம் என்ன, நம்முடைய பிதாக்களுடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்பதை பார்த்து அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி, நம்முடைய ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி அவருடைய இருதய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் இருக்கிறோமா என்பதை என் தெய்வம் பரத்திலிருந்து பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, அழைப்பை ஏற்றுக்கொண்ட பிள்ளை, கீழ்ப்படி உள்ள பிள்ளை. மூன்றாவதாக ஸ்தோத்திரம் 22 ஆதியாகமம் 22:9 வாசிக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். ஆபிரகாம் அங்க ஒரு பலிபீடத்தை உண்டாக்குறார். அங்கே கட்டைகளை எடுக்கிறார். கவனிங்க, எந்த பிள்ளையை பலி செலுத்தணுமோ அந்த பிள்ளையை கொண்டு வேலை வாங்கி ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டி அங்கே ஈசாக்கு சுமந்து சென்று அந்த விறகுகளெல்லாம் அந்த பலிபீடத்தின் மேலே அடுக்கி விட்டு இப்ப என்ன சொல்றான்? மகனே வா. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப யாத்திரை நடந்து போயிட்டு இருக்கும். அதுக்கு முன்னுள்ள வசனம் வாசித்தா தெரியும். தகப்பனும் மகனும் கத்தியும் நெருப்பும் அத விறகோடு கூட அவங்க கடந்து போகிற நேரத்துல மகன் கேட்பான், ஒரு வார்த்தை கேட்பான். நடந்து போயிட்டு இருப்பான். டேடி, அப்பா அப்பா, கத்தி இருக்கு, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆனால் ஆட்டுக்குட்டி இல்லையே, பலி செலுத்த வேண்டிய ஆட்டுக்குட்டி இல்லையே. அது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், ஓடி நட உத்தமனின்னு சொல்லி ஒரு பாட்டம் பாடிட்டு தன்னுடைய மகனை முன்ன விட்டு நடத்தி கொண்டு போயிட்டே இருப்பார். தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு வேதனை வந்திருக்கும் நினைச்சு பாருங்க. எவ்வளவு உள்ளம் துடிச்சிருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய கட்டளை நிறைவேற்ற, என்ன நஷ்டமா இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் என்னதான் இருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு கூட தான் தன்னுடைய மகன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலை சொல்லிவிட்டு அவன் ஒன்றும் பாராதபடி தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு போய் பலி செலுத்த போகிறான். அவனுடைய உள்ளம் உடைந்தது, அவனுடைய உள்ளம் வேதனைப்பட்டிருக்கணும். சோத்திரம், பயங்கரமாய் உடைந்திருக்கணும். 100ஆவது வயதில் கிடைத்த பிள்ளை, தவம் இருந்து கிடைத்த பிள்ளை, தேவன் வாக்குத்தத்தத்திலே கொடுத்த பிள்ளை, அதிகமா நேசிக்கப்பட்ட தேவ பிள்ளை. அந்த பிள்ளை கேட்குது, அப்பா விறகு இருக்கு, கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆனால் பலிக்குள்ள ஆடு இல்லையேன்னு சொல்லி சொல்ல, நடந்து போப்பா, ஆண்டவர் பார்த்து கொள்வார், நடந்து போன்னு சொல்லிட்டு இப்போ அதே மகனை கொண்டு பலிபீடம் கட்டி தேவனுடைய பிள்ளை அந்த பலிபீடத்தின் மேலே அவனை கையும் காலும் கட்டி அந்த பலிபீடத்தின் மேலே வைக்க போகிற நேரத்துல தன்னை முற்றிலுமாய் தன்னுடைய மகன் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளை என்ன பண்ணும்? அவன் ஒரு சரீரத்தில் இருக்கக்கூடிய அளவுல ஏறக்குறை 1 டன் விறகாதிலும் வேணும் ஒரு சரீரத்தை எரிக்கணும்னா. அப்ப ஒரு சரீரத்தை எரிக்கக்கூடிய விறகை இந்த ஈசாக்கு சுமந்து போனான்னா அவன் நல்ல வாலிப வயசு, நல்ல பலசாலி, நல்ல ஆரோக்கியசாலி, சாதாரண ஆள் அல்ல அவன். அப்ப இந்த விறகெல்லாம் அவன் சுமந்து கொண்டு போனா அவன் எவ்வளவு ஆரோக்கியம் இருந்திருக்கும், எவ்வளவு பலம் இருந்திருக்கும். என்ன பலம் இருந்தாலும், என்ன ஆரோக்கியம் இருந்தாலும், தேவனுடைய பிள்ளையே தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காய் தன்னை அர்ப்பணமாய் தேவ சமூகத்திலே அர்ப்பணம் செய்தவன் தான் ஈசாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் தேவன் பார்த்தார். கையும் காலும் கட்டப்படுகிறது. அர்த்தம் அவனுடைய கை காலின் கட்டி அப்படியே வைக்கிறார். அந்த வசனம் திரும்ப வாசிங்க, திரும்ப வாசிங்க. அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அங்கே கட்டைகளை அடுக்கி தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கை கட்டுகிறான். தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கை பிடித்து கட்டுறான். அப்ப அந்த கட்டுற நேரத்துல இன்னைக்கு இருந்த பிள்ளைகள் என்ன பண்ணிருக்கோம்? இவ்வளவு பலசாலி, இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிற பிள்ளை என்ன பண்ணும்? ஓடா கிளவான மூஞ்சில ஒரு தட்டு கொடுத்துட்டு ஓடி போயிருக்கும். சரிதானே? வினோசிஸ்டம் நீங்க என்ன சேர்த்திருப்பீங்க? அட கிளவி, நீ என்ன என்கிட்ட வந்திருக்க? நீ தான் மண்ணுக்கு போக நேரம் ஆச்சு. நான் எத்தனையோ காலமா வாழ வேண்டிய பிள்ளை, என்ன வாழ விடாதபடி விட்டுட்டு போறியா? நீ கட்டி நம்பி பண்றியா அப்படின்னு சொல்லி மூஞ்சில மூக்கம் மண்டல ஒரு தட்டு அங்க விடுவான். அங்க விழுந்துருவாங்க. தட்டி இறங்கிட்டு தான் போய் இருப்போம். அப்படிதானே? இதுதானே நிஜம். இன்னைக்குள்ள பிள்ளைகள் அதானே செய்யும். ஆனா ஈசாக்கு அப்படி செய்யல. தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய், தகப்பனுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி தேவ சித்தத்தை நிறைவேற்ற தன்னையை பலியாக ஒப்பு கொடுக்கிறார்.
அப்போ தன்னை பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவ இஷ்டம் நடக்கும் பொழுது, தேவனுடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த உலகத்துடைய ஆசை பாசங்கள் எல்லாம், இச்சைகள் எல்லாம் இது வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்க கூடும். அல்லேலூயா. அவன் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்த ஆசை பாசம் இச்சை, இந்த உலகத்துடைய சகல காரியங்களும் தேவனுடைய பிள்ளையே அவன் எல்லாவற்றையும் வேண்டாம் என்று வெறுத்து விட்டான். தன்னிடம் இந்த பூமியில தன்னை ஜீவன் வாழ்வதற்கென்று சொல்லி, நம்முடைய ஜீவன் வாழ்வதற்கென்று சொல்லி, தேவன் தந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நம்ம தேவன் கொடுக்கிறதான ஆகாரங்கள் வஸ்திரங்களை முறையாய் நம்ம பயன்படுத்துவது நன்மையானது. அடிப்படையே அதற்கு மிஞ்சி நம்முடைய வருமானத்திற்கு மிஞ்சி நம்முடைய என்ன சொல்றது, நம்முடைய கொடுக்கக்கூடிய கௌரவத்திற்கு மிஞ்சி நாம எதை நம்ம செய்கிறோமோ அதை அங்கே வெட்டப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும், ஒதுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு அருளின, தேவன் நமக்கு தந்த, தேவன் நமக்கு அனுமதித்த வஸ்திரமா இருந்தாலும், ஆகாரமா இருந்தாலும், இடமானாலும், வீடானாலும், நமக்கு எதை தேவன் கொடுக்கிறாரோ அதிலே நம்ம திருப்தியாகி அதிலே வாழ்ந்து போகிற ஒரு அனுபவம் தான் கட்டப்படுகிற அனுபவம். பிரைஸ் லார்ட். அநேக பேர் அந்த கட்டுப்பாடு இல்லை, அநேக பேருக்கு கட்டுப்பாடு இல்லை. சினிமா ஸ்டார் அப்படியே வந்து 2 நாள் மினுமினா இது பண்ணி நல்ல வஸ்திரம் கொடுத்து, அரைகுறையான ஆடைகளை கொடுத்து, என்னென்னமோ பூசி என்னென்னமோ பண்ணி எவ்வளவு மேக்கப் போட்டு வருவாங்க. நீங்க பாப்பீங்க, அந்த சினிமால நடிக்கிறவங்க சமாதானத்தோடு இருக்கிறாங்களா, சந்தோஷத்தோடு இருக்கிறாங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி உண்டா? நடிக்கிற நேரத்துல ரொம்ப பயங்கரமா கம்பீரமா நடிக்கிறாங்களே தவிர, நடிப்பு தான் இருக்கிறதே தவிர, நிஜ வாழ்க்கையில அவங்க வாழ்க்கை நரகமாய் போய் கொண்டிருக்கிறது. பேப்பர்ல நம்ம செய்தித்தாள்களிலும் அல்லது செய்திகளிலும் நியூஸ்களிலும் நம்ம பார்க்க முடிந்தவர்களே, அவன் தற்கொலை பண்ணி கொண்டார்கள். பிரபலமான நடிகை தற்கொலை பண்ணி கொண்டான், தற்கொலை பண்ணி கொண்டான். தற்கொலையில முடிந்தது. அவளுக்கு சமாதானம் இல்லை, அவனுக்கு சமாதானம் இல்லை. ஆக இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் வந்துட்டு அவங்களுடைய முடிவே பரிதாபமாய் போய் கொண்டிருக்கிறது. அப்படின்னு நான் சொல்றேன்னா, இவங்களை ரசிச்சிட்டு இருந்ததான, இவங்களுடைய நடிப்பை ரசிச்சிட்டு இருந்ததான இந்த ஜனங்களுடைய நிலைமை என்ன? இந்த ஜனங்களுடைய நிலைமை என்ன? உலகத்துடைய ஆசாபாசங்களுக்கு அடிமைப்பட்டு, உலகத்துடைய கவர்ச்சிகளுக்கு நம்ம விழுந்து போய், உலக கவர்ச்சிகளை மெச்சி கொண்டு போன இவங்களுடைய நிலைமை என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நம்ம ஏமாந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க நடிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அந்த சம்பாத்தியம் அவங்களுக்கு சமாதானம் கொடுப்பதில்லை. தேவனுடைய பிள்ளையே, நமக்கு சமாதானம் கொடுக்கிற நம்முடைய தேவாதி தேவனுக்கு நம்முடைய முழுமையான வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருப்பதா நாம் அதாவது கட்டப்படுகிறது. எங்க கட்டப்படணும்? தேவையில்லாத ஆசை, இச்சை, தேவையில்லாத ஆடம்பரமான வாழ்க்கை, தேவையில்லாத காரியங்கள் என்ன செய்யணும்? நமக்கு கட்டப்படணும். அவைகளை நாம் கட்டப்படணும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற, தேவனுடைய இதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற நம்மை முழுமையாய் கர்த்தருக்கு பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் நம்ம எபிரேயர்களின் அந்த ரோமர்களின் நிருபத்துல 12 வசனங்கள் கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்து வாசிங்க. ரோமர் 12:1-2 வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். எப்படி? மறுபடியும் சொல்றேன், வாசிங்க. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாய், அப்போ நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா
தேவன் தந்த அழகை விட இன்னொரு அழகை நம்ம என்ன செய்யக்கூடாது, சேர்க்க கூடாது. தேவன் படைத்த, தேவன் அழகாக படைத்த தேவ பிள்ளைகள் என்ன பண்றாங்க, தேவையில்லாதவைகள் எல்லாம் வாரி அணிந்து கவர்ச்சிகரமான வஸ்திரத்தை உடுத்து தன்னையே தீட்டாக்கி தேவனுக்கு பிரியமற்ற வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தான் ஆண்டவர் சொல்றாருன்னா, பரிசுத்தமும் தேவனுக்கு சொல்லுது, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். அப்ப கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம். நாம ஆவி, ஆத்தும, சரீரம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். அப்ப கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த சரீரத்துல நம்ம என்ன செய்ய, இன்னும் நம்ம ஆசை வைக்க முடியுமா? நம்ம விருப்பத்துக்கு அலங்கரிக்க முடியுமா? சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. கவனம் எங்கேயோ போகுது. பிள்ளை என்ன கேட்கிறேன், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தோமா இல்லையா? இந்த சரி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம். அப்ப ஆண்டுடைய இஷ்டத்திற்கு, ஆண்டுடைய விருப்பத்திற்கு தான் நம்ம அலங்கரிக்கணுமே தவிர நம்ம விருப்பத்திற்கும் நம்முடைய இஷ்டத்திற்கும் அந்த சரீரத்தை அலங்கரிக்க முடியுமா? ஒன்றுமணி சுண்டுல வர்ணம் பூசணும்னு வச்சிருக்கலாம். சுண்டுல வர்ணம் பூசுறோம். முழங்கால கேட்கணும், ஆண்டவரே நான் வர்ணம் பூசுவோம் உங்களுக்கு சித்தமானு கேட்டு பாருங்க. ஆண்டவர் சித்தான்னு சொல்ல போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போடலாமா? தேவ சித்தத்தை அறிகிறவர்கள் தேவ சித்தத்திற்கு தான் நம்ம ஒப்பு கொடுப்பாங்களே தவிர, அப்படி தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் ஆமென் மதுரமாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும், நம்ம மிகவும் மகிமை நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம். தேவ சித்தம் இல்லாதபடி தன்னுடைய சரீரத்தை அலங்கரித்து பாவ இச்சைகளுக்கு இடமாகி இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு நபரும் பிள்ளையே அவன் சமாதானமாய் வாழ்ந்ததாய் சரித்திரமே கிடையாது, வாழவும் முடியாது. அல்லேலூயா. அப்படின்னா இந்த அலங்கரிக்கப்பட்டு அவன் நடித்துக் கொண்டிருக்கிற நடிகை எல்லாம் ரொம்ப சமாதானமா இருந்திருக்கணும். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாராம சமாதானமா இருக்கிறான். எத்தனையோ நடிகன்மார் எல்லாம் தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்படி விருப்பத்தை நிறைவேற்றுகிறாங்க. அல்லேலூயா. இதே போல எத்தனையோ நடிகர்களை சொல்ல முடியும், எத்தனையோ மந்திரவாதிகளை சொல்ல முடியும். மந்திரவாதிகள் தன்னுடைய விருப்பத்திற்கும் தன்னுடைய இஷ்டத்திற்கும் அவர்கள் செயல்பட்டார்களே தவிர அவர்கள் ஒன்றும் தேவனை பற்றி அறிந்தவர்கள் அல்ல. ஆனால் தேவன் அவர்களை சந்தித்த பொழுது, தேவன் அற்புதம் செய்த பொழுது, தன்னை ஜீவ பலியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பிறகு தேவனுடைய மந்திரவாதிகள் எல்லாம் அநேக ஜனங்களுக்கு அனுகிரகமாய் மாறினார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியான தேவனுக்கு முன்பாக நம்மை முழுமையாய் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, ஜீவ பலியாய் நம்ம ஒப்பு கொடுத்து, கர்த்தருக்கு பரிசுத்தமான ஒரு பலியாய் நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வசனம், 2வது வசனம் என்ன சொல்லுது? நீங்க இந்த பிரபஞ்சத்துடைய வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், கவனிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கவனிங்க, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தபடி உங்களை வேஷம் தரிக்காம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் எப்படி புதிதாகணும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகணும், புதிதாகணும். எப்படி புதிதாகணும்? நம்முடைய சிந்தை, இதுவரையில் இருந்த சிந்தைகள், இதுவரையில் இருந்த விருப்பங்கள், இதுவரையில் இருந்த செயல்முறைகள் எல்லாம் மாறி கர்த்தருக்கு ஏற்கமா என்னுடைய சிந்தை செயல்பாடுகள் எல்லாம், என்னுடைய சிந்தை செயல்பாடுகள் எல்லாம், என்னுடைய ஆடை அணிகலன்கள் எல்லாம் தேவனுக்கு சுத்தமாய் இருக்குமா என்பதை அறிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. இன்னைக்கு திருமணமாய் வருகிற ஒரு நல்ல உண்மையான நல்ல குணமான ஒரு பெண்மணி திருமணமாய் வாரான்னு சொன்ன அப்படி ஏக்க என்னமா இருக்கும்? நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு விருப்பம் என்னமா இருக்கும்?
இன்னைக்கு திருமணமாய் வர நல்ல குணமான ஒரு பிள்ளை திருமணமாய் வாரான், புருஷன் வீட்டுக்கு வாரான். அப்ப அப்படி ஏக்க என்னமா இருக்கும்? நான் சொல்லட்டுமா, எந்த ஒரு பொண்ணும் புதுசாய் தன்னுடைய புருஷனோடு வாழ போகும்பொழுது தன்னுடைய புருஷனுக்கு எது விருப்பம், அவனுக்கு என்ன பலகாரம் பிடிக்கும், அவனுக்கு எப்படி மீன் வச்சா பிடிக்கும், அவனுக்கு எந்த குழம்பு பிடிக்கும். அல்லேலூயா. அப்போ புருஷனும் நல்ல தெய்வ பக்தி உள்ள ஒரு புருஷன் அல்லது நல்ல குணசாலியான ஒரு புருஷனும் தன் மனைவி என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. என் மனைவி அவளுக்கு என்ன விருப்பம்ங்கிறத அறிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவான். தேவ சித்தம் இல்லாதவர்கள் என்ன கொஞ்சம் மனைவிக்கு நல்லா பிடிக்கும். ஃபாரின் என்ன சிஸ்டர் இங்க பாருங்க, ஃபாரின் பிஸ்கி என் மனைவிக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னா ஃபாரின் பிஸ்கி வாங்கி கொடுப்பானா? தேவன சித்தமா? இல்ல. அதே போல தேவனுக்கு எது சித்தமோ, ஆண்டவருக்கு எது சித்தமோ அதை அறிந்து மனைவி விரும்புகிற காரியங்கள் என்ன செய்யணும், செய்கிற அந்த புருஷன். சொல்றேன். அப்ப நம்ம சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய விருப்பம் அந்த மனுஷன் அறியணும். இது வந்திருந்தா நல்லா இருந்திருக்கேன். ஆண்டவரே என்னுடைய விருப்பம் அந்த மனுஷன் அறியணும், ஆண்டுடைய சித்தம் அறியணும், அறிந்து செய்யணும். சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி சோதரம். அப்ப சோதரம் கவனிங்க, தேவனுடைய கர்த்தருக்கு பிரியமானது தேவ சித்தத்தை செய்கிற ஒரு நபராக இருக்கும் பொழுது தேவனுக்கு நம்ம சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற எந்த ஒரு பிள்ளையும் தேவனுக்கு சுதந்திரவாளி. ஒரு சொந்த தகப்படி விருப்பத்தை நிறைவேற்றுகிற எந்த ஒரு பிள்ளையும் அந்த தகப்பனுக்கு சுதந்திரவாளி, மற்றபடி சுதந்திரவாளி என்று சொல்ல முடியாது. அப்ப 8 பிள்ளைகளில இந்த ஈசாக்கு மட்டும்தான் தேவ சித்தத்திற்கு தன்னை தப்படி விருப்பத்தை நிறைவேற்ற அவன் ஒப்பு கொடுத்திருக்கிறான். தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம். இதுதான் உண்மை. அல்லேலூயா. மற்ற பசங்க ஒண்ணும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற நிக்கல, ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நிக்கல. அவங்க விருப்பத்திற்கு நடந்து கொண்டாங்க, விருப்பத்திற்கு செயல்பட்டாங்க. தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம். ஆனா ஈசாக்கு மட்டும் தேவ விருப்பத்தை நிறைவேற்ற, தேவ சித்தத்தை நிறைவேற்ற தன்னுடைய தகப்பனுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து, தன்னுடைய அவருடைய ஆலோசனையை கீழ்ப்படிந்து தன்னை ஜீவ பலியாய் தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து உலகத்துடைய ஆசா பாசங்கள் இச்சைகள் எல்லாம் வெறுத்து வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு கர்த்தருக்காக பலியானான். தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம். இதனாலதான் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ டைம் பாஸ்ட் ஆஃப் சொல்லிட்டோம். இவனை கையின் காலையும் பிடித்து கட்டும் பொழுது, டாடி என்னை ஆண்டவர் கேட்டாரா? தாராளமா என்னை கட்டி உங்க விருப்பம் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தன்னையே அர்ப்பணமாய் அர்ப்பணித்த ஈசாக்கு. இது தன்னுடைய தகப்படி இருதயத்தை விட்டு மாறல, தப்ப வெளியே சொல்லி காட்டல. தன்னை மனைவிட்ட சொல்ல விடுவாளாவா? மனைவி கூட அறியல, வேலைக்காரர்கள் அறியல, சொந்த பந்தங்கள் அறியல, உற்றார் உறவுகள் அறியல. இதெல்லாம் ரகசியமா நடக்குது இந்த காரியங்கள் எல்லாம். அப்படியே கட்டி கையும் காலையும் கட்டி அப்படியே அந்த பலிபீடத்துல வைக்கும் போது அப்படி உள்ளம் தேவனுடைய எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. தேவனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? மகன் சம்மதிச்சான், அப்பாவுடைய விருப்பம் நிறைவேற்றுங்க. எபேசியர் 5:1-2. நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றணும். பிரியமான பிள்ளைகளாய் தேவனை பின்பற்றணும். அடுத்தது, கிறிஸ்து நமக்காக தம்மையே தேவனுக்கு சுகந்த வாசனையும் காணிக்கையாகவும்
பலியாகவும், நல்லா கவனிக்கணும், தேவனுக்கு முன்ன தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவர் அன்பு கூறணும். அல்லேலூயா. அப்புறம் எப்படி சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் நமக்காக ஒப்பு கொடுத்தார். அதே போல நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கணும். ரோமர்ல 12 2ஆம் வசனம் சொல்லுது, மீண்டும் வாசிக்காத என்ன சொல்லுது? இந்த உலகத்தின் இந்த பிரபஞ்சத்துடைய ஒத்த வேஷம் நீங்க தெரியாமல் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியாகவும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று நன்மையும் பிரியமும் பரிபூரணமான தேவ சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்ம மனசு புதிதாகணும். நம்ம மனசு புதுசாகணும். அப்போ நம்ம புதுதான புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நாம் கர்த்தருக்கு சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல, நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. சொல்றோம், ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டுட்டு போறான், நமக்கு விருப்பம் இருந்தா கொடுப்போம், இல்லாட்டா கொடுக்க மாட்டோம். ஆனா சுதந்திரவாளி அப்படி அல்ல. அப்பாய்க்கு சொத்து, பிள்ளைங்களுக்கு சொன்னாங்க. பாச வைராக்கியத்துல வைராக்கியமான பாசத்தை பிடிங்க எடுத்துரும். நீங்க பார்த்திருக்கீங்களா? சில பிள்ளைங்க பிடிங்க எடுக்கும் பேக்கெட், சில பிள்ளைங்க பிடிங்க எடுக்கும். அப்பாய்க்கு எனக்கு உரிமை, வேற யாருக்கு உரிமை சொல்லுங்க? அப்பாய்க்கு சொத்து யாருக்கு உரிமை? பிள்ளைங்க தான் உரிமை, வேற யாருக்கு உரிமை? பிடிங்க எடுக்கும் பிரைஸ்ல. எதனால? எதனால? பிள்ளை. யார் அவங்க? அப்பைக்கு பிள்ளை. நம்ம பிள்ளையா இருக்கிறதுனால், பிள்ளையா இருக்கிறதுனால் கிழவன் கிடக்குறா, நமக்கு என்ன? அப்படி போனா கிழவி கிடக்குறா, அவகிட்ட பாவப்பாட்டு என்ன நாளையோ கட்டைக்கு கால் நீட்டுவா. அப்படின்னா உரிமை கிடையாது, உரிமை கிடையாது. அரசாங்கம் நிறைய சட்ட திட்டங்களை வச்சிருக்கு, உரிமை கிடையாது, உங்களுக்கு உரிமை கிடையாது. அல்லேலூயா. அப்போ நாம் ஜீவ பலியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற வாழ்க்கை நிஜமாக நம்ம இருக்கணும். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். தேவனுடைய சோதரவாளி, அவர் எல்லாவற்றையும் நமக்காக தந்திருக்கிறார். அவருடைய ஆவி ஆத்தும சரீரத்தை சிலுவையிலே பலியாகி அவர் காணிக்கையால் பலியாகி தேவனுக்கு நமக்காய் பலியாகி அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்ம சொல்றோம். ஜெபிப்போமா, ஜெபிப்போமா. தனக்கு இருந்த எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தது போல ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற சகல அனுகிரகங்கள் தேவன் நமக்கு தருகிறார். எல்லாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். மகா கருணை நல்ல தகப்பனே, இந்த மகிமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் நடத்தின தேவன், இதுவரை எங்களை நடத்தின தேவன் ஆண்டவரே, இப்பொழுது சமூகத்திலே ஜீவ பலியாய், பரிசுத்தமான ஜீவ பலியாய், ஏசப்பாவுக்கு பிரியமான ஜீவ பலியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதியும். யாரெல்லாம் உம்முடைய சமூகத்திலே தாங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, ஒப்புக் கொடுக்கிறார்களோ, நாம் ஆண்டவரே தேவன் அறிவீரப்பா. அவர்கள் எல்லாம் தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாம் தமக்கு இருந்த எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தது போல தேவனுடைய அனுகிரகம் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும். ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வதித்தருளும்.
வர தடைப்பட்ட ஆத்துமாக்களை தேவன் ஆசீர்வதியும். வர நாட்களில் உற்சாகத்தோடு கடந்து ஆராதித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்யும்பா. எங்களை தாழ்த்துகிறோம், கருத்தில் கொடுக்கிறோம். பலவீனத்தில் யார் ஆக்கினார் அவர்களை தொட்டு சுகமாக்குவோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.